Good morning, one and all. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 9th standard social science subject, history lesson 2, ancient civilizations. Continuation of this lesson 2.5 Indo civilization. Okay, Sindhuvali Nagarikam சொல்லுவோம். The Indo civilization are known as the Harappan civilization. Covers an area of over 1.5 million square kilometer in India and Pakistan. Okay, அதாவது ஹாரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். இது இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் சுமார் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், சுட்கா ஜென் டோர் இன் வெஸ்ட் ஆன் த பாகிஸ்தான் Iran border. Okay, Iran border of Shutkai, Afghanistan in the north, Alamgirpur in Uttar Pradesh in India in the east, and Daimabad, Maharashtra in India in the south are the boundaries within which the Harappan culture has been found. Okay, அதாவது ஹாரப்பா அப்படிங்கிற சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த எல்லை பவுண்டரிஸ் அப்படிங்கிறது எல்லைக்குள்ளே இருந்துச்சு. அந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேற்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் சுட்கா ஜென் டோர் அப்படிங்கிற இடத்துல இருந்து வடக்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷோர்டுகை. ஓகே, அது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்தியாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் வந்து டைமாபாத், ஓகேவா, அது மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த இடங்கள் வந்து 4 பக்கமும் எல்லையாக இருக்கக்கூடியதோ ஹாரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மெயின் கான்சன்ட்ரேஷன் வாஸ் இன் த ரீஜன் ஆஃப் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்டு ஹரியானா. இந்த நாகரிகம் வந்து பரவி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எதுனா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானான்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து சிவிலைசேஷனில் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளானட் டவுன். ஓகேவா? இது வந்து கிரேட் பாத், இது வந்து பெருங்குளம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து திட்டமிட்ட ஒரு நகரம் அமைப்பு. சரியா? அவங்க எல்லாமே வந்து முன்னாடி ப்ரீ பிளானாக திட்டமிட்டு தான் கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹாரப்பா அப்படின்னு சொல்கிற இடம் பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான், மொகஞ்சந்தாரோ சிந்த் அண்ட் பாகிஸ்தான், தோல்விரா குஜராத் இன் இந்தியா, Kalibagan in Rajasthan, Lothal Gujarat in India, Banawali Rajasthan in India, Raki Hirani Haryana in India, and Sugarkota Gujarat in India are the major cities of the Indo civilization. ஹாரப்பா அப்படிங்கக்கூடிய இடம் வந்து பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. மொகஞ்சந்தாரோ அப்படிங்கிறது சிந்து மற்றும் பாகிஸ்தான், தோல்விரா அப்படிங்கிறது குஜராத், ஓகேவா, அது இந்தியாவில் இருக்குது. கலிம்பங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். லோத்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துலேயும், பானவாலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ராஜஸ்தான் அப்படிங்கிற இடத்துலையும், ராகிகரி அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சுர்கடா கொடா அப்படிங்கிற இடம் வந்து குஜராத் இந்தியாவில். சரியா? இதெல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Fortification, well planned streets and lands and drainages can be observed in Harappan towns. ஹாரப்பா நகரத்தில் மதில் சுவர்கள், நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்து, அந்த கழிவுநீர் கால்வாய்கள் இதெல்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த ஹாரப்பன் யூஸ்டு பேக்டு அண்டு அன்பேக்டு bricks and stones for constructions. ஓகேவா? அதாவது ஹாரப்பா மக்கள் வந்து சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கட்டுமான பொருட்களையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். A civic authority perhaps control the planning of the towns. உள்ளாட்சி அமைப்புகளை ஒன்று நகரங்களை வந்து திட்டமிட்டு கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? A few of the houses had more than one floor. சில வீடுகள் வந்து மாடி வீடாக, சரியா, கீழே மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகள் வந்து மாடி வீடுகளாக கட்டியிருந்தாங்க. The tank called the Great Path at Mohenjo-daro was an important structure were paved with several adjacent rooms.
மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய மாபெரும் குளியல் குளம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டுமான பணியாகும். இந்த குளத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா நன்கு தளமிட்ட பல அறைகள் அப்படிங்கிறதும் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். Some unearthed structures have been identified as the granaries. களஞ்சியங்கள் மாதிரி இந்த அதாவது பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு எப்படி ஒரு அறைகள் கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். We don't know about the nature of the state or political organizations of the Harappans. ஓகே, அதாவது ஹாரப்பர்கள் அப்படிங்களுடைய அரசமைப்பு பற்றியான விவரங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த எப்படி இருந்திருக்கலாம்னா பண்டைய அரசு மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் they have made must have had a political organization at the level of form a early form of state. பண்டை நாகரிகம் மாதிரி இருந்திருக்கலாம். A male image from Mohenjo-daro has been identified as priest king, but we do not know about the accuracy of these interpretations. மொகஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து பூசாரி அரசன் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்குது. சரியா? ஆனால் அது சரியானதா இல்லையா அப்படின்னு இன்னும் வந்து உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மேலே வந்து உங்களுக்கு வந்து மேப் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஹாரப்பன் அப்படிங்கிறது இந்தாண்ட இந்தியா பிளேஸு, பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். ஓகேவா? நீங்கள் வந்து ஏசியா மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? இதில் வந்து போட்டு அந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், மொகஞ்சதாரோ, கன்கோரிலாகா, ராகிஹரி, ஹாரப்பா. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹாரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? சிந்துவெளி நாகரிகங்கள் இருந்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி டூ யூ நோ பாருங்கள். The Indo civilization is also known as Harappan civilization. Hence, Harappan was the first site to be discovered. ஓகேவா? அதாவது ஹாரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால சிந்துவெளி நாகரிகம் வந்து ஹாரப்பன் நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. This civilization is known as Harappan civilization rather than Indus Valley civilization since it extended beyond the Indus river valleys. ஓகேவா? அதாவது இந்த நாகரிகம் வந்து சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருக்கிறதுனால இது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு முன்னர் அழைக்கப்பட்டதுக்கு மாறா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு இப்போ வந்து தற்பொழுது அழைக்கப்படுது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிஃபிகேஷன். த ஹாரப்பன் பிராக்டிஸ்டு அக்ரிகல்ச்சர். ஹாரப்பா மக்கள் வந்து வேளாண்மையில் வந்து தெரிஞ்சிருந்தாங்க, ஈடுபட்டு. They cultivated wheat, barley and various type of millets. அவங்க வந்து கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை பயிர்கள் அப்படிங்கிறத பயிரிட்டிருந்தாங்க. They adopted a double cropping system. அவங்க வந்து இரட்டை சாகுபடி முறையும் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Pastoralism was also known to them. ஆடு மாடுகள் வளர்த்தலை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாங்க. சரியா? They reared cattle, sheep and goats. மாடுகள், செம்மறியாடு, வெள்ளாடுகள் இதெல்லாம் அவங்க வந்து வளர்த்தாங்க. They had knowledge of various animals including elephants but did not use horses. ஓகேவா? அவங்க வந்து யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க, ஆனால் குதிரையை மட்டும் அவங்க பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The Harappan cattle are called Zebu and it is large breed often representing in the seals. ஹாரப்பனுடைய மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெபு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய வகையான மாட்டு இனம். சிந்துவெளி முத்திரைகளில் இந்த வகையான அந்த பெரிய காளை உருவம் அப்படிங்கிறது பரவலாக காணப்பட்டுச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டரிஸ் அப்படிங்கிறது மண்பாண்ட கலை அப்படின்னு சொல்லுவோம். த ஹாரப்பன் யூஸ்டு பெயிண்டிங் போட்டரிஸ். ஹாரப்பா மக்கள் வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண் பானைகள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. தேர் போட்டரிஸ் ஹாவ் எ டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸ். அவங்களுடைய மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் அப்படிங்கிறது தீட்டப்பட்டிருந்தது. த போட்டரி ஹேஸ் ஷேப்ஸ் லைக் டிஷான் ஸ்டாண்ட்ஸ், ஸ்டோரேஜ் ஜார்ஸ், பெர்ஃபோர்ட்டட் ஜார்ஸ், கோ பெல்ட், எஸ்-ஷேப்டு ஜார்ஸ், பிளேட்ஸ், டிஷஸ், பவுல்ஸ் அண்டு பாட்ஸ். பீடம் வச்ச தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடி, துளையிட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடி,
தட்டுகள், சிறிய தட்டுகள், கிண்ணம், பானை அப்படின்னு சொல்லி பல விதமான மண்பானைகள் அப்படிங்கிறத செஞ்சுருந்தாங்க. சரியா? இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஓகேவா? த பெயிண்டட் modifies generally noticed on the potteries depict pebble trees, leaves and fish scale designs, intersecting circles, zigzag lines, horizontal bands and geometrical modifiers and floral and panel patterns. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் பாண்டங்களில் வந்து சித்திரங்கள் அப்படிங்கிறத தீட்டினாங்க. அரச மரத்தோட இலை, மீனுடைய செதில், ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கு நெடுக்குமான கோடுகள், அடுத்து கிடை கோட்டு பட்டைகள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணித வடிவியல் ஜியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வடிவம், செடிகள், கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஓவியங்களை அவங்க வந்து கருப்பு நிறத்தில் தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டல் டூல்ஸ் அண்டு வெப்பன்ஸ். த ஹாரப்பன் யூஸ்டு ஸ்லிட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ். ஹாரப்பாவுடைய பண்பாட்டு மக்கள் வந்து செட் அப்படிங்கக்கூடிய சிலிக்காக்கள் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் இதையெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். தே டிட் நாட் பொசஸ் நாலேஜ் அபவுட் அயன். அவங்க வந்து இரும்பை பற்றியான அவங்க வந்து தெரிஞ்சிருக்கல. த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சச் அஸ் பாயிண்ட், சிசல்ஸ், நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், razors, weighting pans, mirror and antimony rods were made of bronze. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசி, மின் தூண்டில் முட்கள், கத்திகள், அடுத்து நிலுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி இதெல்லாம் வந்து செம்பால் செஞ்சுருந்தாங்க. த சிசல்ஸ் மேட் ஆஃப் ரோகரி செட் வேர் யூஸ்டு பை த ஹாரப்பன்ஸ். ஓகே, அதாவது செம்பில் செஞ்ச அந்த அந்த இப்படி வந்து கண்ணுக்கு மை வைப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து நாம் என்ன அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதையும் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து தேர் வெப்பன்ஸ் இன்க்ளூட் ஆரோ, ஸ்பேர்ஸ், சிசில், பேலட், டூல்ஸ் அண்ட் ஆக்சஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க செம்பில் செஞ்ச அம்பு, ஈட்டிகள், உளி, கோடாரி இந்த கருவிகளையும் பயன்படுத்தினாங்க. The bronze image of dancing girl from Mohenjo-daro is suggestive of the use of lost wax process. நீங்கள் வந்து வெண்கலத்தில் வந்து பார்த்தீங்க மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஒரு நடனமாடும் பெண்ணுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் அந்த லாஸ்வெட் அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை காட்டுது. சரியா? அடுத்து வந்து ரோகரி செட். ரோகரி செட் ரெஃபர்ஸ் டு த சர்ட் ரா மெட்டீரியல்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ரோகரி இன் பாகிஸ்தான். இந்த ரோகரி சேட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோகரி அப்படிங்கிற பகுதியிலேருந்து பெறப்பட்ட செட்டு மூலப்பொருட்களை வந்து குறிக்கும். இட் வாஸ் யூஸ்டு பை த ஹாரப்பன்ஸ் ஃபார் மேக்கிங் பிளேட்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாரப்பன் மக்கள் அப்படிங்கிறது கூறு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு இந்த மூலப்பொருளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஹாரப்பன் யூஸ்டு போத் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரோன்ஸ் டூல்ஸ். இவங்க வந்து கல் மற்றும் வெண்கலத்திலான இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பாகிஸ்தானில். சரியா? அந்த ரோகரி செட் பிளேட்ஸ், சிக்காப்பூர்ஸ், குஜராத். ஓகேவா? இது வந்து அந்த ரோஷரி செட் அப்படிங்கிற மூலப்பொருள் இருந்தாங்க இல்லையா, அதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த பிளேடுகள். சரியா? இது எங்கே கிடச்சிருக்குதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல குஜராத் மாநிலத்திலேருந்து இந்த பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் அண்டு ஆர்னமெண்ட்ஸ். த ஹாரப்பன் யூஸ்டு மெட்டல் அண்டு ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். அதாவது ஹாரப்பா மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலோகத்தாலும் கல்லாலும் ஆன அணிகலன்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். தே ஹேவ் நாலேஜ் ஆஃப் காட்டன் அண்டு சில்க் டெக்ஸ்டைல்ஸ். ஹாரப்பா மக்கள் வந்து பருத்தி மற்றும் பட்டு பற்றியும் அறிஞ்சிருந்தாங்க. தே மேட் கார்னியல், காப்பர் அண்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அவங்க வந்து செம்மணிக்கல், அப்புறம் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்கள் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஃபேரல்ஸ், ஸ்டோன்வேர் அண்ட் ஷீல்ட் பேங்கிள்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. கல் அணிகலன்கள், சங்கு வளையல்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஹேட் எட்சட் டிசைன்ஸ் அண்ட் ஹாரப்பன் எக்ஸ்போர்ட்டட் தெம் டு த மெசபடோமியா.
சிலவற்றில் அணி வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. இதை வந்து எங்கே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னா மெசபடோமியாவுக்கு வந்து இவங்க செஞ்ச அந்த அணிகலன்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். இவங்க செஞ்ச அணிகலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அவங்க செஞ்சுக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ். ஓகேவா, எப்படி செயின் மாதிரி வளையல் டிசைன் வச்சு அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலிஸோடைய அந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் ட்ரேட் அண்டு எக்ஸ்சேஞ்ச். The Harappan had a close trade links with the Mesopotamians. ஓகே, ஹாரப்பா மக்கள் வந்து மெசபடோமியர்களோட தான் வணிக தொடர்பு அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. Harappan seals have been found in the West Asian sites, namely Oman, Bahrain, Iraq and Iran. மேற்காசிய பகுதிகளாக இருக்கக்கூடிய ஓமன், பக்ரைன், ஈராக் போன்ற பகுதிகளில் ஹாரப்பாவுடைய முத்திரைகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. The cuneiform inscription mentioned the trade contacts between Mesopotamia and the Harappans. க்யூனிஃபார்ம் ஆவணங்கள் அப்படிங்கிறது மெசபடோமியாவுக்கும் ஹாரப்பாவுக்கு இடையில் இருந்த வணிக தொடர்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. The mention of Meluha in the cuneiform inscription is considered to refer to the Indus region. க்யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படக்கூடிய மெலுகா அப்படிங்கக்கூடிய குறிப்பு வந்து சிந்துவெளி பகுதிகளை பற்றி அதில் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வெயிட் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, த ஹாரப்பன்ஸ் டெவலப்டு எ சிஸ்டம் ஆஃப் ப்ராப்பர் வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸ். ஹாரப்பா மக்கள் வந்து முறையான எடை கற்களையும் அளவுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. Since they engaged in commercial transactions, they needed standard measures. வணிக பரிமாற்றத்துக்கு ஈடுபட்ட காரணத்தினால அவங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையானதாக இருந்துச்சு. The cubical chart weights are found at the Harappan site. ஹரப்பா நகர பகுதியில் கன சதுரமான செட் எடைகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா. The copper plates for weighting balance have also been found. அதாவது தராசு வந்து செம்பு தட்டுகளில் செஞ்சுருக்காங்க, அதுவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The weights point to the knowledge of the binary system. அவங்களுக்கு வந்து இந்த எடைகள் வந்து அவர்களுக்கு ஈரடிமான எண் முறையில் வந்து பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த எடை கற்களை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா the ratio of weight is doubled as 1:2:4:8:16:32. ஓகேவா. ஒவ்வொன்றும் என்ன ஆயிடுது, அப்படியே 2 மடங்கு அணிஞ்சுக்கு. ஒன்னோட ஒன்று சேர்த்துனா 2, 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 16 32. இதுதான் வந்து பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் கல். ஓகேவா. ஹாரப்பன் சிவிலைசேஷனில் அவங்க யூட்டிலைஸ் பண்ண அந்த எடை கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தராசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த காய்கறிக்காரங்களாம் வச்சுருப்பாங்க இல்லையா தராசு, அது வந்து இப்போ இரும்பு தட்டில் இருக்குது. அப்போ அவங்க எதில் வச்சுருக்காங்கன்னா ஒரு செம்பு தட்டில் செஞ்சுருக்காங்க. சரியா. காப்பர் பேலன்ஸ் ஃப்ரம் மொகஞ்சந்தாரோ. இது வந்து மொகஞ்சந்தாரோ அப்படிங்கிறவங்களோட அந்த தராசு தட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு sealings and scripts. Okay, the seals from various media such as steatite, copper, terracotta and ivory are found in the Harappan site. அதாவது முத்திரைகளும் எழுத்துருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரப்பாவுடைய பண்பாட்டு பகுதியில் நுரைகள், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அந்த முத்திரைகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. They were probably used in trade activities. இது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா வணிக நடவடிக்கைக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The Harappan script is not yet dissipated. ஓகேவா. அந்த ஹாரப்பாவுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது இதுவரையிலும் என்ன பண்ணலைன்னா நம்ம வாசிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம், அவங்க எழுதின எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இதுவரையிலும் நமக்கு தெரியல. ஓகேவா. இந்த பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து அவங்களோட எழுத்துக்களோடு இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. கீழே வந்து முத்திரை இருக்குது, மேலே இருக்கிறது அவங்களோட எழுத்து. இந்த எழுத்துக்கு வந்து என்ன மீனிங் இதுவரையிலும் நமக்கு வந்து தெரியல. ஓகேவா. நெக்ஸ்ட்டு about 5,000 texts have been documented from the Harappan sites. அதாவது சுமார் 5000 எழுத்துக்களுடைய சிறிய எழுத்து தொகுதிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. Some scholars are of the view that the script is a Dravidian language. ஓகே, ஒரு சில அறிஞர்கள் வந்து இவை திராவிட மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து நம்புகிறாங்க. ஓகேவா.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெரகோட்டா டாய்ஸ். ஓகேவா, அதாவது சுடு மண் பொம்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மண்ணுனால செஞ்சு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா சுட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இது வந்து டெரகோட்டா டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆர்ட் அண்டு அம்யூஸ்மெண்ட். ஓகே, கலை மற்றும் பொழுதுபோக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். The terracotta figures paintings on the pottery and the bronze image from the Harappan sites suggest the artist skill of Harappans. ஹரப்பா பகுதியில் கிடைச்சிருக்கக்கூடிய சுடு மண்ணாலான சிறு சிலைகள், மண் பாண்டங்கள் இருக்கக்கூடிய ஓவியங்கள், வெண்கல சிலைகள், இது எல்லாம் ஹரப்பா மக்களுடைய கலைத்திறன் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லுவோம். Priest king made as a salicite and dancing cage made of bronze, both from Mohenjo-daro as well as stone sculpture from Harappa, Mohenjo-daro and Dalvira are the important object of art. அதாவது மாக்கல்ல செஞ்ச மதகுரு, ஓகேவா, அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் ஒரு பெண்ணுடைய சிலை, இது ரெண்டுமே மொஹஞ்சதாரோவில் வந்து கிடச்சிருக்குது. ஹாரப்பா, மொஹஞ்சதாரோ, லோராவில் வந்து பார்த்திங்கன்னா தோலாவில் இருந்து கிடைச்ச கற்சிலைகள் அப்படிங்கிறதும் இந்த பகுதியுடைய முக்கியமான கலைப்படைப்புகளுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அந்த பிக்சர் பாருங்கள், பிரிஸ்ட் கிங். ஓகேவா, அதாவது அந்த அரசர், மதகுரு அல்லது அரசர்னு சொல்லுவோம். இந்த சிலை எங்கே கிடச்சிருக்குதுன்னா மொஹஞ்சதாரோவில் வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா, அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாய் காட், ராட்டில்ஸ், வீல்ஸ், டாப்ஸ், மார்பிள்ஸ் அண்டு ஹோப் ஸ்கோட்டர்ஸ் மேட் இன் டெரகோட்டா சஜஸ்ட் த அம்யூஸ்மெண்ட் ஆஃப் த ஹரப்பன் பீப்புள். அதாவது அவங்களுடைய முக்கியமான கலைப்படைப்பு பொம்மை வண்டிகள், கிளுகிழுப்பைகள், பம்பரம், கோழிக்குண்டு, பல்வேறு விளையாட்டுக்கான சுடுமண் சில்லு. ஓகேவா, இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காமிக்குது. ஓகேவா, அந்த நடனமாடும் ஒரு பெண்ணுடைய சிலை இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. சரியா, மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மொஹஞ்சதாரோ, டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த வெண்கலத்திலால் ஆன பெண்ணுடைய அந்த சிற்பம் அப்படிங்கிறது இது. ஓகேவா, அடுத்தது ரிலீஜியன். ஓகேவா, ரிலீஜியன். த இண்டோஸ் பீப்புள் ஹேட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். அவங்களுடைய சிந்துவெளி மக்கள் அப்படிங்கிறவங்க இயற்கையோடைய முக்கியமாக தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். தே வர்ஷிப்டு பைபிள் ட்ரீஸ். ஓகே, அவங்க வந்து அரச மரத்தை வந்து வழிபட்டாங்க. Some of the terracotta figures resemble the mother goddess. ஓகே, அவங்க வந்து சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போல் இருந்துச்சு. ஃபயர் ஆல்டர்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் அட் காலிபகன். ஓகேவா, காலிபனில் இருக்கக்கூடிய நெருப்பு குண்டங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. த இண்டோஸ் பீப்புள் பரீடு த டெட். ஓகே, இறந்தவர்களை வந்து அவங்க புதைப்பது வந்து வழக்கத்தில் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இறந்தவங்களை எரிக்கக்கூடிய வழக்கமும் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பரில்ஸ் வேர் டன் எலாபரேட்லி அண்ட் எவிடன்ஸ் ஃபார் செர்மேஷன்ஸ் ஹாஸ் ஆல்சோ பீன் ஃபவுண்டு. அவங்க வந்து புதைச்சதுக்கு உண்டான சான்றுகளும் நமக்கு கிடச்சிருக்குது, அந்த பணத்தை எரிச்சதுக்கு உண்டான வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றும் அரிதாக கிடச்சிருக்கு. சரியா, அடுத்தது ஒரிஜினல் இன்ஹாபிடேட்ஸ் அண்ட் their கல்ச்சர். ஹரப்பா மக்களும் அவங்களுடைய பண்பாடுகளும். The authors of the Harappan civilization are not known since the script has not been deciphered. ஹரப்பா மக்களுடைய எழுத்துக்களான பொருள் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அந்த நாகரிக பற்றியான முழுமையான தகவல்களும் நமக்கு இதுவரையிலும் தெரியல. One school of thought argues that they spoke the Dravidian language. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகள் தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர்களில் ஒரு சாரார் அப்படிங்கிறவங்க கூறுறாங்க. த ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் ஷோஸ் த மூமெண்ட் ஆஃப் ஹரப்பன்ஸ் டு த ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்டர் டிக்ளைன் ஆஃப் த இண்டோ சிவிலைசேஷன். ஆனால் தொல்லியல் ஆய்வுகள் வந்து நாகரிகத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. It is probable that some of the Harappan people moved into different parts of India. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் அவங்க குடிபெயர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. Only the decipherment of the script can given a definite answer. ஆனால் அவங்களுடைய எழுத்துக்களுக்கு உண்டான பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரியா,
Indus civilization had more than one group of people. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் அப்படிங்கிறது இருந்தாங்க. Several groups includes farmers, pastoralists and hunter gatherers lives in the Indus valleys. சிந்துவெளியில் வந்து விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர்கள், வேட்டையாடுறவங்க, உணவு சேகரிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு குழுக்களாக வந்து வாழ்ந்திருக்காங்க. The Indus region had village and large town. அது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களும் இருந்திருக்குது, மிகப்பெரிய நகரங்களும் இருந்திருக்குன்னு சொல்லலாம். த பாப்புலேஷன் வாஸ் மிக்ஸ்டு, எல்லா குழுக்களும் கலந்து தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க. The period of the civilization had been divided into early Harappan starting around 3300 BC and continuing to 2600 BC and mature Harappan or the last phase civilization from 2600 to 1900 BC. ஓகே, சிந்துவெளியில் வந்து கீழ்கண்ட மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா 3300 ஆண்டு முதல் 2600 வரலும் தொடக்க ஹாரப்பா அப்படின்னும் அழைக்கப்படுது. 2600லேருந்து 1900 வரலும் இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா முதிர்ந்த ஹாரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த லேட்டர் ஹாரப்பன் எக்ஸிஸ்ட் அப் டு 1700 BC. பிந்தைய ஹாரப்பா வந்து பொது ஆண்டு 1700 வரலும் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் டிக்ளைன் ஆஃப் இண்டோஸ் கல்ச்சர்ஸ். ஓகேவா, சிந்துவெளி நாகரிகத்துடைய வீழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோஸ் சிவிலைசேஷன் அண்ட் இட்ஸ் அர்பன் ஃபியூச்சர்ஸ் ஸ்டார்டட் டிக்ளைனிங் ஃப்ரம் அபவ் 1900 BC. சுமார் 1900லேருந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி பெற துவங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, changes in climate, decline of the trade with Mesopotamia and drying up or flooding of the rivers Indus, foreign invasions were some of the reasons attributed to the collapse of these civilizations and for the migration of the people in southern and eastern directions. பருவநிலையோட மாற்றம், மெசபடோமியாவுடைய வணிகத்தில் இருந்தக்கூடிய வீழ்ச்சி, நதியுடைய வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நிய நாட்டுடைய படையெடுப்பு, இது எல்லாமே இந்த நாகரிகம் வந்து வீழ்ச்சி பெறதுக்கும் மக்கள் வந்து தெற்கு மற்றும் கிழக்கு திசையை நோக்கி இடம்பெயரவும் இருந்த சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இட் டிட் நாட் கம்ப்ளீட் டிஸப்பியர், அதாவது சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழியல. சரியா, இட் கண்டினியூட் ஆஸ் ரூரல் கல்ச்சர், அது வந்து கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோ ஸ்கிரிப்ட் கேஸ் ஸ்டடி, அதாவது இது வந்து ஒரு ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு. ஓகேவா, கிராக்கிங் த இண்டோ ஸ்கிரிப்ட், சிந்துவெளி நாகரிகத்துடைய எழுத்துக்களை பற்றி நான் ஒரு ஆய்வு நடந்துச்சு, அதை பற்றியான தகவல்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாரப்பன் நோ த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், ஹாரப்பன் மக்கள் அப்படிங்கிறவங்க எழுதக்கூடிய கலைகளை அறிஞ்சிருந்தாங்க. த ஸ்கிரிப்ட் இஸ் ஃபவுண்ட் ஆன் சீல் இன் மோல்டட் டெரகோட்டா அண்டு போட்டரிஸ். ஓகே, இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சினை, சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் இதன் மீது காணப்படுது. இட் ஹாஸ் நாட் பீன் டிசிபட்டட் டில் நவ், ஆனால் இதுக்கு உண்டான அந்த அர்த்தம் என்னன்னு நமக்கு இதுவரையிலும் தெரியல. பிகாஸ் த இண்டோஸ் டெக்ஸ்ட் ஆர் வெரி ஷார்ட், த ஆவரேஜ் லென்த் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் லெஸ் தென் 5 சைன்ஸ். இது வந்து அந்த பொறிப்புகள் வந்து மிகவும் குறுகினது, தொடர் சராசரி 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் ஹாஸ் நோ பிலிங்கியல் டெக்ஸ்ட், அதாவது லைக் எ ரொசட்டா ஸ்டோன் ரிட்டன் இன் எகிப்தியன் அண்டு கிரீக், அதாவது ரொசட்டா கல்லில் எழுதப்பட்டது போல் மும்மொழிகள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படவில்லை. ஹேன்ஸ் டிசிபரிங் த ஸ்கிரிப்ட் இஸ் டிஃபிகல்ட், அதனால் அதை பற்றியான மீனிங் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. இட் வாஸ் ரிட்டன் ஜென்ரலி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக எழுதியிருக்காங்க. ஓகேவா, நாம் எப்படி எழுதுகிறோம், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக எழுதுகிறோம், அவங்க வந்து வலதுலேருந்து இடது பக்கமாக எழுதியிருக்காங்க. ஓகேவா, based on computer analysis, the Russian scholar Yuri Norozov suggested that the Indus inscription have a Dravidian-like word order. இதை கணினி மூலமாக பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படிங்கிறவர் சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசைகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்காலர் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஐரவதம் மகாதேவன்
who has done extensive research on Indo civilizations says we may hopefully find that the Proto-Dravidian roots of Harappan language and South Indian Dravidian language are similar. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவாக ஆய்வு செஞ்ச அறிஞரான ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவரே ஹாரப்பா மொழியின் மூல வேர் தென்னிந்திய திராவிட மொழிகளில் ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு த மகாதேவன் எ ஸ்டோன் சில்ட் டிஸ்கவர்டு இன் மயிலாடுதுறை தென் தமிழ்நாடு ஹேஸ் சம் சேம் மார்க்கிங் ஆஸ் தட் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் த இண்டோ ஸ்கிரிப்ட். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. In May 2007, the Tamil Nadu Archaeological Department found pots with arrowhead symbols at Mela Perumpallam near Bumbuhar, which resembled the seals in Mohenjo-daro. மே 2007 தமிழ்நாடு தொல்துறை ஆய்வாளர்கள் பூம்புகாருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேல பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானையில் இருக்கக்கூடிய அம்பு போன்ற குறியீடு மொகஞ்சந்தாராவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லட்சணை அதே மாதிரி முத்திரையை போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. கீழே அது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முத்திரைகள்லாம். சரியா. இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மோரார்லெஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ அவங்க என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட குறியீடு. சரியா. ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள். அந்த சைன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹால்விங் ப்ளஸ் ஃபிஷ். ஓகேவா. அதாவது ஒரு மீன் மாதிரி வரைஞ்சி அதை பாதியில் பிரிச்சிருக்காங்க. சரி பாதியாக பகுக்கப்படும் மீன். சரியா. அதை எப்படி ரீட் பண்ணுறாங்கன்னா பாசு மின். ஓகேவா. அதாவது மீன் அப்படிங்கிறத பாசு மின் சொல்கிறாங்க. மீனிங் என்னென்னா க்ரீன் ஸ்டார் மெர்க்குரியை குறிக்குது விண்மீன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்கள் அதேல மேலே ஒரு ஏரோ போட்டிருக்காங்க. சரியா. அது ரூஃப் ப்ளஸ் ஃபிஷ் மேல் கூரை ப்ளஸ் மீன். அப்போ இது எப்படின்னா மெய் மின். ஓகேவா. அல்லது மே மின் அதாவது மீன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கே இங்கிலீஷில் மே மின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர்னா பிளாக் ஸ்டார். ஓகேவா. அதாவது சாட்ரான் 3 விண்மீன்கள் மிருகசீரிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் இன்டர்மீடியேட் ஸ்பேஸ் ப்ளஸ் ஃபிஷ். ஒரு ஃபிஷ் இருக்குது, அது பக்கத்தில் 2 கோடு ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்காங்க. இது வெல் மின் ஓகேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தமிழில் அருமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஸ்டார். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா 6 விண்மீன்கள். அதாவது கார்த்திகை வீனஸ் கார்த்திகை அப்படிங்கக்கூடிய மீனை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டாட் ப்ளஸ் ஆர் ட்ராப் ஃபிஷ். ஓகேவா. இப்போ நடுவில் இல்லை. சரியா. ஒரு கோடு இல்லை. பட்டு மின். ஓகேவா. அதாவது எழு மீன் தமிழில் சொல்லுவோம். இது ரெட் ஃபிஷ் கிராப் ஆர் ரெட் ஸ்டார் ரோகிணி. ஓகேவா. அதாவது 7 விண்மீன்கள் சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த அடையாளம் பாருங்கள். இது ஒரு ஒரு ஓகேவா. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷ் ஆர் ஸ்டார் பச்சை விண்மீன் அல்லது புதன் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஒரு ஃபிஷ்ஷு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்குது, அதனால 3 ப்ளஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன். ஓகேவா. அதாவது மெய் மீன் சொல்கிறாங்க. 3 ஸ்டார்ஸ் மிருகஸ்ட்ரா. ஓகேவா. அதாவது கருப்பு விண்மீன் சனி கிரகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ப்ளஸ் ஃபிஷ். ஓகேவா. காரு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெள்ளி மீன் அப்படின்னு சொல்லலாம். 6 ஸ்டார்ஸ். ஓகேவா. அதாவது பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெண்மை விண்மீன் அதாவது வெள்ளி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7 ப்ளஸ் ஃபிஷ். ஓகேவா. இது எழு மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பொட்டு மீன் சொல்லுவோம். 7 ஸ்டார்ஸ். ஓகேவா. சிவப்பு மீன் கொண்டை சிவப்பு மீன் ரோகிணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. யுவராஜ் மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று அறிஞர்கள் அப்படிங்கிறவங்க பார்லோவோடைய கருத்துப்படி சிந்துவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகளும் திராவிட மொழியில் இருக்கக்கூடிய குறியீடுகளும் ஒரே மாதிரி ஒத்து போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த டேபிளை நமக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்காங்க. ஓகேவா. இதோட லெசன் இஸ் ஓவர் நவ்.